வெல்கம் டு மை ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி எபிசோட் 12. அன்னைக்கு பங்குனி உத்திரம் ஃப்ரைடே வைப், அதனால் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக அன்றைக்கி அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு எப்போதுமே இந்த ஃப்ரைடேஸில் டியூஸ்டேஸ்லலாம் வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக அந்த டே ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா அன்றைக்கத்த ப்ரையாரிட்டி என்ன ஒர்க் இருக்கோ அதை மட்டும் என்னோடய ஒயிட் போர்டில் ஸ்கெடியூல் பண்ணேன். அதை மட்டும் அன்றைக்கி முடிக்கிறது தான் டார்கெட். ஏன்னா எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா எதையுமே முடிக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து லோடிங்கில் இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு சம் கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற ஐடியாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோடய அளவுக்கே வந்து டெமோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அண்ட் என்ன டைப் ஆஃப் கார்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே அன்றைக்கி வந்து போட்டு வச்சாச்சு. அன்றைக்கி அந்த மெயினான ப்ரையாரிட்டி இந்த ஒர்க் தான். எல்லாமே எழுதி வச்சுட்டு அண்ட் சம் ஆஃப் த சர்ஃபேஸ் எம்ப்ளிஷ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது, அனுப்பிச்சி வைக்க வேண்டியது எல்லாமே வந்துட்டு பெண்டிங்கில் இருந்துச்சு. அது எல்லாமே எழுதி அன்றைக்கி வந்து கொரியர் பண்ணிட்டேன். ஸோ மோரோவர் என்னோடய ப்ரையாரிட்டிஸான ஒர்க் எல்லாமே அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி உங்கள் டெய்லி ரொட்டீனை பிளான் பண்ணுவீங்கன்ட்டு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.